ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு அப்ராட் போகாமலே நம்மளோட நாட்டிலேயே ₹1,00,000 சம்பாதிக்க முடியுங்கிறத உங்களால நம்ப முடியுதா? எஸ், கண்டிப்பா நம்மளோட நாட்டிலேயே நம்மளால 1,00,000 மட்டும் இல்ல, அதுக்கு மேலயும் சம்பாதிக்கலாம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எய்ம்ஸ்ல வந்து நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்றது. பட் நம்மள நெறைய பேருக்கு என்ன செய்யல அப்டின்னா, இது குறித்த அவேர்னஸே இல்ல. அப்படியே அவேர்னஸ் இருந்தாலும் நம்மளோட மைண்ட் எப்படி செட் ஆயிருக்குதுன்னா, என்னால எழுத முடியாது, என்னால கிளியர் பண்ண முடியாது, இது நமக்கு கிடைக்காது, நான் படிச்சு பாஸ் ஆயிக்க மாட்டேன். இதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப்க்கு போவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டு நர்சஸ்லாம் போவாங்களா? போய் நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி பிளாங்கா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, யோசிச்சுட்டு இருக்கனால தான் இன்னும் நம்மளால நார்செட் எக்ஸாம கிளியர் பண்ண முடியல. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எக்கச்சக்கமான நர்சஸ் பார்த்தீங்க அப்டின்னா, நார்செட் எக்ஸாம் கிளியர் பண்ணி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல நர்சிங் ஆஃபீசரா வொர்க் பண்ணி 1,00,000க்கும் மேல வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு கடைசில காட்டுறேன். சோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த நார்செட் பத்தியும், அடுத்த நார்செட் எப்ப நடக்க போகுது, யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ இல்ல ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் போதும், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல ஒரு ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணதுக்கு பேர் தான் வந்து நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். சோ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரையில நிறைய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப ரீசென்ட்டா நமக்கு மதுரையில கூட என்ன செஞ்சாங்க, கடந்து முடிஞ்ச நார்செட் எக்ஸாம்ல மதுரைக்கான வேக்கன்சி குடுத்திருந்தாங்க. அடுத்த நார்செட் 10லயும் நமக்கு என்ன செய்வாங்க அப்டின்னா, மதுரைக்கான வேக்கன்சி வரப்போகுது. நீங்க பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃப்ரெஷரா இருந்தா கூட நீங்க இந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஒன்லி திங் நீங்க நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிபிகேட் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். அதே இது நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்களும் என்ன செய்யலாம் அப்டின்னா அப்ளை பண்ணலாம். சோ பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கணும். பட் கொஞ்சம் ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன செய்வாங்க அப்டின்னா, அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து குடுப்பாங்க. சரி, எப்படி நான் வந்து இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல அவ்வளவு அழகா ப்ராப்பரா பிளான் பண்ணி எவ்ரி 6 மந்த்க்கு ஒன்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த நார்செட்ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இப்போதைக்கு நமக்கு நார்செட் 9 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சாச்சு. இனி வரக்கூடிய நார்செட்டோட பேர் வந்து நார்செட் 10. இந்த நார்செட் 10 பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நடத்துறாங்க. சோ நமக்கு டைம் இருக்குது. பிரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இப்பவே பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நார்செட் 10ல மோஸ்ட்லி வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டாலும் நார்செட் 11லயாவது உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். எப்படி இத கிளியர் பண்றதுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோட எண்டுல நான் உங்களுக்கு என்ன செய்றேன் அப்படின்னா சொல்லிக் குடுக்கிறேன். சோ எய்ம்ஸோட வெப்சைட்ல எப்பவுமே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் வரும்போது நம்மளோட சேனல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இன்டிமேஷன் குடுப்போம். சோ அப்ளிகேஷன நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ரூ. 3000 ஃபீஸ் வாங்குவாங்க. இதே இது எஸ்சி, எஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னா ரூ. 2,400. இதே இது நீங்க வந்து பிடபிள்யூடி பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா கிடையாது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். அது முடிச்சுட்டு நமக்கு அடுத்து இமிடியேட்டா எக்ஸாம்க்கான டேட் குடுத்துருவாங்க இல்லையா? அந்த எக்ஸாம் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா இருக்கும். எக்ஸாம் சென்டர்ல போய் நம்ம எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 டைப்பா நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது மெயின் எக்ஸாம். ஸ்டேஜ் 1 கிளியர் பண்றவங்கள தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸ்டேஜ் 1 பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 90 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல 80 கொஸ்டின் நம்மளோட நர்சிங் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க. 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெனரல் நாலேட்ஜ் அண்ட் அரித்மெடிக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. சோ நீங்க இந்த ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து உங்கள எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா, ஸ்டேஜ் 2 மெயின்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. சோ மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா வந்து 160 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 180 மினிட்ஸ் குடுப்பாங்க. இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட நர்சிங் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க. சோ இந்த ஸ்டேஜ் 2யும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ரேங்க் ஹோல்டர்ஸா வந்துருவீங்க. உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஆல் இந்தியா ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5ன்னு பாஸ் ஆனவங்களுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரேங்க் குடுப்பாங்க. சோ அந்த ரேங்க பேஸ் பண்ணி எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குதோ, ஹையஸ்ட் ரேங்க் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கான அந்த வேலை செய்யக்கூடிய இடத்த எந்த எய்ம்ஸ் வேணுமோ அப்படிங்கிறத சூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு எந்த எய்ம்ஸ்ல உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு இஷ்டமோ, அந்த ரேங்க் பேஸ் பண்ணி அந்த லொகேஷன நீங்க சூஸ் பண்ணி என்ன செய்ய வேண்டியதுதான்னா, ஜாப்ல வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நியர்லி நீங்க ரூ. 90,000 கிட்டத்தட்ட வந்து ரூ. 1,00,000 உங்களோட கையில வந்து நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. இதே இது வருஷங்கள் போகும்போது உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரும்போது ரொம்ப சீக்கிரமாவே நீங்க ஃபாரின்ல ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் நெறைய பேர் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம்.
ஏன்னா, நான் சொன்ன மாதிரி பிளைண்டா இது எனக்கு கிடைக்காது. என்னால எழுத முடியாது இப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் அந்த மாதிரி இருக்காதுங்க. நார்செட் 10 நமக்கு ஏப்ரல்ல வந்து என்ன செய்றாங்கன்னா, கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்க்கு கால் ஃபார் பண்ணும்போது நம்மளோட சேனல்ல நான் கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் குடுப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி படிக்கல, எனக்கு வந்து புக் இல்ல, ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு யாரும் இல்லன்னா, நீங்க நம்மளோட மிட்-இயர் அகாடமிய என்ன செய்யலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். நம்மளோட மிட்-இயர் அகாடமி பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச நார்செட் 9ல பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் பிரிம்ஸ்லயும், மெயின்லயும் யாரு தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிட்-இயர் அகாடமி தான் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 90% பாஸ் குடுத்துருக்காங்க. ஏறக்குறைய நமக்கு ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மிட்-இயர் அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் தான். நார்செட் 8லயும் இவங்க ஆல் இந்தியா ரேங்க் குடுத்துருக்காங்க. நார்செட் 7ல குடுத்துருக்காங்க. நார்செட் 6ல குடுத்துருக்காங்க. கண்டிப்பா நார்செட் 10லயும் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆல் இந்தியா ரேங்க் வந்து குடுப்பாங்க. சோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களோட எய்ம வந்து ஹையா வைங்க. நீங்க பிரைவேட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பரவால்ல. வேற எங்கேயாவது நீங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பரவால்ல. வொர்க் பண்ணாம வீட்ல இருந்தாலும் பரவால்ல. இந்த நார்செட் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யும் அப்டின்னா கிளிக் ஆகும். நம்ம அவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு, நம்ம வந்து இந்த மாரி சின்ன சம்பளத்துல வொர்க் பண்ணக்கூடாது. ஒரு நர்சிங் ஆஃபிசரா கெத்தா நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா வொர்க் பண்ணணும். எல்லாருமே இந்த நார்செட் 10 வரும்போது என்ன செய்யுங்க அப்டின்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முயற்சி பண்ணுங்க. பட் உங்களோட பிரிப்பரேஷன இப்பவே மிட்-இயர் அகாடமி கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கிறேன். அந்த கூகுள் ஃபார்ம என்ன செய்யுங்க அப்டின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணீங்கன்னா, அவங்களே உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல நீங்களுமே இந்த நம்பருக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்டின்னா, கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் அவங்ககிட்ட கேட்டுட்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.